பிசிசிஐ வந்து இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பட்டியலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் அதிரடியாக ஸ்ரேயஸ் ஐயர் பேரும் இசான் கிஷன் பேரும் நீக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த நீக்கப்பட்டதன் பின்னணியை மட்டும் பார்த்துட்டு அந்த ஒப்பந்த பட்டியலில் யார் யார் இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது நம்ம பிடிவாதத்தை யார்கிட்ட காட்டணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. நான் வீரன் அப்படிங்கிறதுக்காக ஒரு மதம் பிடிச்ச யானை முன்னாடி போய் நிற்க முடியுமா? என்ன ஆகுது? சாணி தள்ளி போயிடும் மிதிக்கிற மிதியில். அது மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் இப்போ ஸ்ரேயஸ் ஐயரும் இசான் கிஷனும் இருக்கிறாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து டெஸ்ட் தொடர் இதுக்கு முன்னாடி நடந்தது. அப்போ இசான் கிஷன் வந்து எனக்கு கொஞ்சம் மனச்சோர்வாக இருக்குது, கொஞ்சம் ஓய்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்துடுறாப்புல. அப்போவே இசான் கிஷனுக்கு வந்து நீ உள்நாட்டு போட்டி ரஞ்சி உள்ளூர் போட்டியை ஆடு அப்படிங்கிறது அறிவுறுத்தப்படுது கிரிக்கெட் போர்டிலேருந்து. ஆனால் அது இசான் கிஷன் வந்து காதலியே வாங்கிக்கல. இதுக்கடுத்ததான் இங்கிலாந்துக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் வந்து இந்தியாவில் நடக்குது. இதில் இசான் கிஷனோட பேர் வந்து கன்சிடர் பண்ணப்படலை. முதல் டெஸ்ட்டில் இந்தியா தோல்வி அடைகிறாங்க. முதல் 2 டெஸ்ட்லையும் விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்ஸ்மேனாக எடுக்கப்பட்ட கேஎஸ் பரத் வந்து சரியாக ஆடாததுனால சரி இசான் கிஷனை பரிசீலனை பண்ணலாம் அப்படிங்கிற வந்து ஒரு முடிவுக்கு கிரிக்கெட் போர்டு வர்றாங்க. இதை தொடர்ந்து டிராவிட் வந்து இசான் கிஷன்கிட்ட நேரடியாக பேசுகிறாப்புல. என்னென்னா நீ வந்து உள்ளூர் போட்டி ரஞ்சியில் ஆடு, இந்த 3ஆவது டெஸ்ட் முடிஞ்ச உடனே 4ஆவது டெஸ்ட்டில் உன்னை எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்ல. அப்போயாவது கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணுமா வேணாமா? அந்த இசான் கிஷன் சுதாரிச்சிருக்கணுமா வேணாமா? என்ன பண்ணுறது? அவர் என்ன செஞ்சிட்டாப்புல அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுவிட்டு மறுபடியும் செஞ்ச தப்பையே செய்கிறாப்புல. மீண்டும் வந்து உள்ளூர் போட்டியில் ஆடலை. அதுக்கு மாறாக ஐபிஎல் ஆடுறதுக்காக ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண அந்த வீடியோ வெளியே வந்தவுடனே பிசிசிஐலேருந்து எல்லாம் செம்ம காண்டாயிராங்க. அப்போ நம்ம சொல்கிறத எவனுமே கேட்குறது இல்லை. இவங்கெல்லாம் வந்து இந்தியாவில் முக்கியமான பிளேயராக இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம இப்படியே விடக்கூடாது, இதுக்கு இப்போவே கடிவாளம் போடணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து ஒரு அறிக்கை வருது. அதாவது பிளேயர்கள் வந்து காயம் இன்ஜூர்டு இல்லாமலும் இந்திய அணியில் தற்காலிகமாக செலக்ட் பண்ணாமல் இருக்கிறவங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா உள்ளூர் போட்டிகள் ரஞ்சி போட்டிகள் ஆடுனா மட்டும்தான் இந்திய அணியோட தேர்வுக்கு கன்சிடர் பண்ணப்படுவீங்க அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாப்புல. அப்போயாவது இருந்திருக்கணுமே, அப்பையும் திருந்தலை. இதுக்கிடையில் முதல் 2 டெஸ்ட்டில் சரியாக விளையாடாததுனாலையும் லேசான இன்ஜூரினாலையும் ஸ்ரேயஸ் ஐயர் கலட்டி விடுறாப்புல. இந்த ஸ்ரேயஸ் ஐயர் என்ன பண்ணுறாப்புலன்னா இந்த இசான் கிஷன் என்ன தப்பு செஞ்சாப்புலையோ அதே தப்பை தான் ஸ்ரேயஸ் ஐயரும் செய்கிறாப்புல. ஸ்ரேயஸ் ஐயர்கிட்டையும் அப்போ கிரிக்கெட் போர்டில் சொல்கிறாங்க நீ உள்நாட்டு போட்டி ரஞ்சி போட்டி ஆடு அப்படின்ட்டு. அதே தப்பை வந்து ஸ்ரேயஸ் ஐயர் செய்கிறதுனால மீண்டும் ரொம்ப கடுப்பாகி என்ன ஆகுது அப்படின்னா டிராவிட் வந்து ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாப்புல. என்ன அப்படின்னா இனி வந்து உள்நாட்டு போட்டிகள் அதாவது ரஞ்சி மாதிரியான போட்டிகள் ஆடலை அப்படின்னா யாரையுமே டீமில் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாப்புல. இதோடு நிற்காமல் ஜெய்ஸா வந்து என்ன சொல்லிடுறாப்புல அப்படின்னா இந்திய செலெக்ஷனுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, ஊதிய ஒப்பந்த பட்டியலில் இருந்தும் நீக்கப்படுவீங்க அப்படிங்கிற ஒரு அதிரடியான அறிவிப்பையும் கொடுக்குறாப்புல. இதை தொடர்ந்து நம்ம ரோஹித் சர்மாவும் ஒரு பேட்டியில் டெஸ்ட் போட்டி மாதிரியான ஒரு கடினமான போட்டியை ஆடுறதுக்கான ஒரு பசியோடு இருக்கிறவங்கள மட்டும்தான் இனி வந்து டீம்லேயே எடுக்கணும் அப்படின்னு ஒரு போடு போடுறாப்புல. அது வந்து இந்த ஸ்ரேயஸ் ஐயரையும் இசான் கிஷனையும் குறி வச்சு சொன்னதாகவே பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து இந்திய வீரர்களுக்கான ஊதிய ஒப்பந்த பட்டியல் வெளியானது. அந்த ஒப்பந்த பட்டியலில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே இசான் கிஷனும் பேரும் ஸ்ரேயஸ் ஐயர் பேரும் இடம்பெறலை. இது சரியான சாக்கு. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இசான் கிஷன் ஸ்ரேயஸ் ஐயரும் அவங்களுக்கு ஆப்பு வைக்கப்படலை. ஆப்பை போய் தேடி அவங்களா உட்காந்துக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். என்ன ஒரு மிதப்பு தான். என்ன நம்ம பெரிய பிளேயர் பல ஒரு நாள் போட்டி T20 டெஸ்ட் போட்டிகள்லாம் இந்திய அளவில் ஆடி இருக்க பிளேயர் நம்ம போய் வந்து இன்னமும் லோக்கல் போட்டி ரஞ்சி மாதிரி போட்டியில் ஆடிக்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிற வந்து அந்த ஒரு தலக்கான கர்வம் தான் கடைசியில் அவங்கள இந்த நிலைக்கு ஆளாயிருக்கு. இனிமே அவங்க உள்நாட்டு போட்டிகளில் ஆடி திறமையை காமிச்சு உள்ளே வந்து ஊதிய ஒப்பந்த பட்டியலில் இடம்பெறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் பார்க்கப்படுது. சரி, ஓகே, இது ஒரு பக்கம். இப்போ வந்து இந்த பட்டியலில் யாராவது இருக்கிறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ பட்டியல் வந்து A+ABC அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவு இருக்குது. A+ல் உள்ளவங்களுக்கு 7 கோடி ரூபா சம்பளம், Aல உள்ளவங்களுக்கு 5 கோடி, Bல உள்ளவங்களுக்கு 3 கோடி, Cல உள்ளவங்களுக்கு 1 கோடி சம்பளமாக கொடுக்கப்படுது வருஷத்துக்கு.
சரி, இப்போ இதில் ஏ ப்ளஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா, ஜடேஜா இவங்க 4 பேரும் ஏ ப்ளஸில் இருக்கிறாங்க. ஏல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா முகமது சிராஜ், முகமது ஷமி, அஸ்வின், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் ஏல இருக்கிறாங்க. இவங்களுக்கு 5 கோடி ரூபாய் சம்பளம். சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல், ஜெய்ஸ்வால் இவங்கெல்லாம் வந்து பியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து 3 கோடி ரூபாய் சம்பளம். சி கிரேடை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட், சாம்சன், அஸ்திக், ஆவேஸ்கான், சிவம் துபே இந்த மாதிரி வந்து ஒரு 15 பிளேயர்கள் வந்து சி கிரேடில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு அதிர்ச்சி என்ன அப்படின்னா, சிறப்பாக ஆடின சர்ப்ராஸ் கானும் துருவ் ஜுரல் இவங்க 2 பேரும் இந்த எந்த ஒப்பந்த பட்டியலுமே எந்த கிரேடுலையுமே இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஊதிய ஒப்பந்த பட்டியலில் இடம்பெறதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னா குறைஞ்சது 3 டெஸ்ட் ஆடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா 8 ஒன்டே ஆடி இருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 T20 ஆடி இருக்கணும். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஊதிய ஒப்பந்த பட்டியலில் இடம்பெற முடியும். சர்ப்ராஸ் கான் 2 டெஸ்ட் மட்டும்தான் ஆடிருக்காப்புல, துருவ் ஜுரல் 1 டெஸ்ட் மட்டும்தான் ஆடிருக்காப்பு. இப்போ சர்ப்ராஸ் கான் வந்து அடுத்த டெஸ்ட்டில் ஆடினாலே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பேர் வந்து ஒப்பந்த பட்டியலில் வந்துடும். அதே மாதிரி துருவ் ஜுரலும் அடுத்து ஆடினாலே அவர் பேரும் உள்ளே வந்துடும். அது பிசிசிஐ தரப்புலேருந்து அதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.